அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. நான் வாராகி அம்மன் இல்ல பூஜைக்கு 48 நாள் இல்ல பூஜை நடத்துன்னு இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் போகணுன்ட்டு எங்கள் அப்பா அறிவிப்பு கொடுத்தாரு. நான் இந்த இடத்துக்கு இதை பாருங்கள், இந்த இடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை போனேன். ஞாயிற்றுக்கிழமை போனேன். அப்போ போனால் அப்பா அன்றைக்கி செந்தில் நடிகர் செந்தில் கூட வந்திருந்தார். அங்கே போய் பூஜைகள் கலந்துக்கினேன். அந்த காலத்தில் எனக்கு வந்து யாரையும் பார்க்கறதுக்குலாம் இது கிடையாது. அந்த யாக குண்டத்தில் எனக்கு ஸ்லோகம் சொல்ல சொன்னார் அப்பா. அதுக்கு தான் போனதே மெயின். யாக குண்டத்தில் ஸ்லோகம் சொல்லி அன்றைக்கி வாராகி அம்மனை வெளியே எடுத்து விடுவாரணும். என்னோடய வேலை அதாங்க கொடுத்தாரு. வாராகி அம்மனை அங்கே வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு அறிவிப்பு, அதுதான் அறிவிப்பு அப்பா கொடுத்தாரு. நான் இங்கேருந்து போய் அந்த அறிவிப்பு எப்படி அங்கே போய் யோகம் வந்து அந்த ஐயருங்கெல்லாம் சொல்ல நான் எங்களுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை வந்து நாங்கள் சொல்லிக்கினே இருக்கணும். அந்த நமச்சிவாய ஸ்லோகம் சொல்லணும், அம்மா வாராகி அம்மன் ஸ்லோகம் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறமேட்டு அவர் திடீர்னு வந்து குருமார் வந்து என்னை விபூதி அபிஷேகம் பண்ணாங்க. அந்த குருமாருக்கு அதுக்கு வந்து என்னை பண்ண சொன்னார். நான் இது வரைக்கும் யாருக்குமே பண்ண மாட்டேன் அப்படி. ஏன்னா இறைவனை தவிர நான் யாருக்கும் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. இறைவனு சித்தருக்கு பண்ணுவேன். இந்த மாதிரி நான் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் அவர் கூப்பிட்டாரு. எங்கள் அம்மாவை உத்தரவு கேட்டேன், எங்கள் அப்பாவை உத்தரவு கேட்டேன். அப்போ உத்தரவு கேட்டதுனால எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, இப்போ நான் வந்து சிவனடியார்னால் எங்கள் அப்பனோட இது காலடியில் இருக்கிற ஒரு ஜீவன். அப்போ இருக்கும்போது அங்கே வந்து அவர் கூப்பிட்றதுன்னா நான் வாராகி அம்மனை கூப்பிட்றாரு. தனிப்பட்டமாக ஒரு வாராகி அம்மனை கூப்பிட்றாரு. நான் வந்து எல்லா கடவுளையுமே வணங்குற ஒரு ஜீவன். நான் இந்த கடவுள் அந்த கடவுள் தனிப்பட்ட ஜீவனே வணங்க மாட்டேன். நான் எல்லா கடவுளும் இப்போ வந்து ஒரே ஒரு ஒளி இருந்துட்டா உலகத்தில் வந்து செழிப்பாக இருக்காது. இறைவன் வந்து ஒளியானால் வழி வந்து பல வழி இருக்கும் உலகத்தில். ஒருத்தருக்கு முருகரை பிடிக்கும், ஒருத்தருக்கு வாராகி அம்மனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும், ஒருத்தருக்கு விநாயகரை பிடிக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு தனித்தனி இது இருக்குது. இப்போ வந்து எனக்கு அப்படி கிடையாது. எல்லா மக்களும் ஒரே மக்கள், எல்லா சிந்தனையும் ஒரே சிந்தனை. சித்தம் போக்கே சிவன் போக்கு, மக்கள் செல்லெல்லாம் எங்கள் செல்வம் அப்படின்றது என்னோடய வாக்கு. எப்போ வந்து இறைவனெல்லாம் எங்கள் இறைவன் தான் அப்படின்ட்டு நான் எங்கள் அப்பா வந்து ஒளியானால் அவங்களாம் வழி ஆவாங்கன்ட்டு எல்லா கடவுளும் நான் வந்து ஐக்கியம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு எல்லா கடவுளும் வழி ஆவர்கள்ன்ட்டு எல்லா கடவுளுக்கும் தான் நான் பூர்த்தி சொல்லுவேன். ஏன்னா இதில் போய் பாருங்கள், எல்லா கடவுளும் இருப்பாங்க என்கிட்ட. ஏன்னா நான் ஒரு கடவுளை மட்டும் தனித்துவமாக கும்பிட மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு கடவுள் மட்டும் உலகத்தில் வந்து நன்மை செய்கிறது கிடையாது. இப்போ வந்து கவர்மெண்ட்டு முதல்வர் மட்டும் செய்ய முடியாது. எல்லாருமே ஒரு கிளைகள் இருக்கும். கலெக்டர் இருப்பார், சப்கைரேட்டர் இருப்பார், அது கீழே ஒருத்தர் இருப்பார். எல்லாருக்கும் ஒரு மதிப்பு. அவங்களாம் வேலை பார்த்தா தான் முதல்வர் வந்து செழிப்பாக நான் இருக்க முடியும். இல்லைன்னா முதல்வருக்கு டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி தான் கடவுள் வந்து ஒளியானால் வழி வந்து இவங்கெல்லாம் வழியாக இருந்து உலகத்தில் செயல்படுத்தின்னு இருக்கிறாங்க. அதுக்கு நீ இந்த கடவுள் தான் பெருசு, அந்த கடவுள் தான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. இறைவன் என்றைக்குமே இறைவனாக இருந்துன்னுக்கிறார். உலகத்துக்கு இயற்கை மூலயமா தான் இறைவன் இருக்கிறார். நான் சொல்கிறது ஃபுல்லாகவே இயற்கையில் இறைவன் இருக்கிறார். நான் செயற்கையில் தேட விரும்பலை. ஏன்னா நான் உணர்ந்துன்னு இருக்கிறதுனால, இயற்கையில் உணர்ந்துன்னு இருக்கிறதுனால இயற்கையில் தான் இறைவன் இருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதன் சிந்தனையிலேயும் இறைவன் இருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதன் வந்து தன்னம்பிக்கையாக உழைச்சா அதற்குள்ளே இறைவன் இருக்கிறாரு. நீங்கள் செய்யும் நல்லது கெட்டதில் இறைவன் இருக்கிறாரு. அப்படின்னு தான் எனக்கு வந்து நான் அப்பா சொல்கிறார தவிர, நீங்கள் வந்து இப்போ வந்து ஆலயம் செல்லும் போது தன்னம்பிக்கை பெருகுது. அப்போ சித்திர ஆலயம் போகும்போது உங்கள் சிந்தனைகள் பெருகுது.
அப்படி தான் நான் சொல்லுவேனே தவிர, இந்த மாதிரி நம்ம தனித்துவமாக பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு வந்து இப்போ வந்து அந்த இடத்துல போகிறதுனால அவர் வந்து உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்பா வந்து வாராகி அம்மனை எடுத்து விட சொல்லி அங்கே விட்டுருக்காரு. இப்போ அவர் எனக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்காரு. ஒரு மனிதனாக இருந்த என்ன இப்போ வந்து எனக்கு தெரியாது, இந்த ஆன்மீகத்தை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த இடத்துல ஆன்மீக உபதேசம் பண்ணிக்கின்னு அவர் வந்து இறைவனை வந்து உண்மையாக அவர் வணங்கி இருக்கிறாரு. உண்மையாக வணங்கும் போது அவருக்கு அந்த இடத்துல வந்து இது கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த இதுவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு, ஆன்மீகத்தை ஓப்பன் பண்ணி, அதாவது தீட்சை மாதிரி, அது தீட்சை பேர் சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காரு. அப்போ கொடுக்கும்போது அவங்க அந்த மூலியமாக எனக்கு வந்து ஏதோ ஆன்மீகத்துக்கு நல்லது நடந்தது. அதே மாதிரி தான் அவருக்கு வந்து யோக குண்டத்தில் இறைவன் வரணும், இறைவன் வர்றதுனால அதில் ஒரு நன்மை நடக்கணும். நீ என்ன அமுச்சு விட்டு அங்கே வந்து வாராகி அம்மனை அவருக்குள்ளே வர வச்சு என்னை வந்து செயல்படுத்தினாங்க. அதுக்கு தான் நான் வந்து அங்கே போய் வாராகி அம்மனை அவருக்குள்ளே நான் வர வச்சு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி எங்கள் அப்பா எனக்கு வந்து கொடுத்தாரு. அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஸ்லோகத்தை சொல்லி எங்கள் அப்பா நான் ஓம் நமச்சிவாய ஸ்லோகத்தை சொல்லி அவர் விபூதி இது போட்டு அந்த என்னோட இது இருக்குது. அதான் சொன்னேனே, நான் வந்து காசியிலேருந்து ஜபமாலையும் வெள்ளையங்கிரியில் ஜபமாலை அதை ரெண்டுத்தையும் வச்சு நான் வந்து பூஜைகள் வந்து நம்ம பண்ணின்னு இருக்கிறேன். அதான் 3:30 மணிக்கு பூஜை பண்ணின்னுக்கிறேன். இறைவனை தேடி போகிற பூஜை பண்ணின்னுக்கிறேன். அந்த பூஜைக்கு நான் தினமும் பண்ணுறதுனால அந்த பூஜையில் இருக்கிற இது எடுத்துகிட்டு போய் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணுன்ட்டு எங்கள் அப்பா எனக்கு அறிவு கொடுத்தாரு. அதை நான் செஞ்சுட்டு வந்தேன். நான் உலகம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போது நான் இங்கே வாங்க அங்கே வாங்க சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து இறைவன் ஆலயம் செல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் கண்டி இறைவன் ஆலயம் போங்க, சித்திர ஆலயம் போங்க, உங்கள் குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமையாக இருங்கோ, மனைவியை நீங்கள் மதிங்கோ, கணவனை மதிங்கோ, தாய் தந்தையை மதிங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு விதை போடணுன்னு நான் இது வரைக்கும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். விதை போட்டால் நம்ம கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு விதை போடுறோன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருன்றதை உணருங்க. ஒவ்வொரு ஜீவனும் வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம உலகம் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு ஜீவனும் என்ன நினைக்கணும். ஒவ்வொருத்தர் இப்போ வரி கட்டுறோம் நம்ம கவர்மெண்ட்டில், ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறதுனால தான் கவர்மெண்ட்டே நடத்த முடியுது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் உலகம் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம தெருவு நல்லா இருக்கணும்னு சொல்கிறதோட நம்ம உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் நம்மளே கும்பிட்டோம்னா உலகமே நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு நம்ம போய் பாய்சாவை கொடுத்து அது மாதிரி பண்ணுறதோட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம வந்து உலகத்துக்கு நன்மை செய்யணும். ஒவ்வொரு மனிதனும் இப்போ வந்து நாட்டுப்பற்று வேணும், தெய்வப்பற்று வேணும். அதேமாரி வீட்லேயும் தன்னம்பிக்கையாக நம்ம குடும்பத்தோட நல்லா இருந்தால் தான் இறைவன் வந்து நம்மளுக்குள்ளே வராரு. நம்ம வந்து ஒருத்தருக்கு விதை போடுறதே தவறானது தான் நான் சொல்லுவேன். விதைப்பா நல்லது செய், நலமுடன் வாழுன்னு சொல்லுவோம். இப்போ நல்லது வந்து உலகத்துக்கு நன்மை செய், நலமுடன் வாழலாம் அப்படின்னு தான் என்னோடய கருத்து. இதை நீங்கள் பயன்படுத்திக்கின்னு சித்திர ஆலயம் போங்க, இறைவன் ஆலயம் சொல்லுங்க, உலகத்துக்கு நன்மை இருங்க. இப்போ அங்கே நான் போயிட்டு வந்ததுனால எனக்கு என்ன பலனும் கொடுத்துருக்காரு எனக்கு தெரியாது. அங்கே சொன்னார், போனேன் ஒரு நாள். மற்ற பூஜைக்கு என்னால் போக முடியாது. ஒரு நாள் பூஜை சொன்னார், அப்போ போயிட்டு வந்தேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருக்கும். சித்திர ஆலயம் போகும், இறைவன் ஆலயம் சொல்லுவோம். அன்பே சொல்லுவோம்.